அஞ்சலிய ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அர்ஜுன் பார்வதி கண்ணன் தேடுறாங்க, கிடைக்கல. அஜய் சொல்றாரு, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேறான், அஜய் எங்க போயிருப்பான்? கண்ணன் சொல்றாரு, அண்ணே இன்னொரு வாட்டி கால் பண்ண. அஜய் அந்த காலை பார்த்துட்டு அழுகிறாரு. சொல்றாங்க, அவங்க சொன்னதெல்லாம் நிஜம்தான் போலயே, அஜய் ஓடி போயிட்டானா? அர்ஜுன் சொல்றாரு, சும்மா ராக்கண்ணா. பார்வதி சொல்றாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எனவே 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை, அதை சரி பண்றதுக்கு தான் இந்த கல்யாணத்தையே பண்ணோம். சில இப்படி ஆயிடுச்சு. அர்ஜுன், அஜய் யாராச்சும் லவ் பண்றானா? நான் அவங்கிட்ட கேட்டேன் அர்ஜுன், எல்லாம் எதுவும் இல்லைன்னு தான் சொன்னான். டிரைவர் சொல்றாரு, வெளியே அஜய் சார் காரை காணோம், நீங்க தேடுறத பார்த்தேன், ஒருவேளை அஜய் சார் தான் எடுத்துட்டு போயிருப்பாரோ. அர்ஜுன் சொல்றாரு, சரி நான் என்னன்னு பாக்குறேன், நீங்க போங்க. சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அர்ஜுன் சொல்றாரு, அப்படிதான் தெரியுது, இப்ப நம்ம என்னங்க பதில் சொல்றது? என்ன பண்றது? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அஜய் இப்படி பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்த்தோமா? எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆனோம், வாங்க போலாம். கேக்குறாரு, நீங்க மாத்திரம் வரீங்க, அஜய் எங்க? அர்ஜுன், சொல்லுடா, எங்கடா போனா? சொல்றாரு, அப்பா அஜய் அவன் காரை எடுத்துக்கிட்டு போயிட்டான்ப்பா. அர்ஜுன், எங்கடா போனா? தெரியலப்பா எங்க போனான்னு, இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறான். இவர் தான் வந்து சொன்னான், அஜயோட கார் இங்க இல்லைன்னு. கிருஷ்ணவேணி கேக்குறாங்க அர்ஜுன் கிட்ட, அஜய் ஏன் இப்படி பண்ணுனா? நேத்து நல்லா தானே பேசினான், அவன் ஏன்டா ஓடி போகணும்? கிருஷ்ணவேணியோட அம்மா கேக்குறாங்க, அஜயோட விருப்பம் கேட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணீங்களா? என்னாச்சு? அவங்க சம்மதம் இல்லாம நாங்க எப்படி சம்மதம் பேசுவோம்? மீனாட்சி சொல்றாங்க, இந்த வீட்டுல முடிவெடுக்கிற அதிகாரம் 3 பேர்கிட்ட தானே இருக்கு, அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்றப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. கிருஷ்ணவேணி சொல்றாங்க, அம்மா அஜயை கேட்டுட்டு தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம், நீ பேசாம இருமா. இப்ப பாரு, என் பேச்ச அடக்குறதுலே இரு. இப்போ உன் பிள்ளை ஓடி போயிட்டானே, என்ன பண்ண போற? அஜய் எங்கடா போயிருப்பான், யாருக்குமே தெரியாதா? அஜய் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பண்ணலாமா? அதனால கல்யாண வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பண்ணிருக்கான், எனக்கு எதுவும் புரியலமா. பார்வதி, அஜய் எதா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லுவான்ல, இப்படி ஏதாவது முன்னாடியே சொன்னானா? பார்வதி சொல்றாங்க, நம்ம சம்பந்தம் பேசும்போது அஜய் கிட்ட யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டேன், சொல்லு, நான் மாமா கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். அஜய் எதுவுமே சொல்லல அத்த, யாரும் கோவத்திலயும் அழுகையிலயும் இருக்காங்க. சொல்றாரு, இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்தின மான மரியாதைய எல்லாத்தையும் அஜய் கெடுத்துட்டு போயிட்டானே, அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டான். விருப்பத்தை மீறி நம்ம எதுவுமே பண்ணலையே கிருஷ்ணா. பிசினஸ் வேண்டாம்ப்பா, லா படிக்கிறேன்னு சொன்னா, படிக்க வச்சேன். நான் சொந்த காலில் நிக்கணும்னு சக்கரவர்த்தி கிட்ட ஜூனியரா சேர்ந்தான், நான் எதுவுமே தடை சொல்லலையே, எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொன்னதுனால தானே இந்த கல்யாணத்தை பேசினேன். கடைசி நேரத்துல எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு போயிட்டானேடா. மார்கதர்சி சொல்றாரு, விஸ்வநாத், நம்ப வச்சு கழுத்தறுத்தது உன் பிள்ளை இல்ல, நீ தான்டா. மார்கதர்சி, என்னடா இப்படி பேசுற? பேசாத, எல்லாரும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? இன்னும் என்ன முட்டாள்னு நினைக்கிறியா? விட்டு தனியா பிசினஸ் பண்ணேன், அது பாவமாடா. போட்டியில நீ தான்டா ஜெயிச்சுக்கிட்டு இருந்த. மார்கதர்சி, இப்ப பேசுறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடா, ஏன்டா இப்படி பண்ண? சொல்லுடா. மார்கதர்சி, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா, என் பையன் பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பழி வாங்க பண்ணேன்னு சொல்லிடாதடா. உன் நண்பன்டா, என்னை எத்தனை வருஷமா தெரியும், நான் அப்படி பண்ணுவேனாடா? அப்படி நம்பிதான் உன் வீட்டுக்கு வந்தேன், இப்ப என்ன ஆச்சு? இந்த நிமிஷம் முடியும் உன்னை நான் நண்பனா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ இந்த நிமிஷம் முடியும் என்னை எதிரியா தான் பாத்துக்கிட்டு இருக்க. இப்பதான்டா நல்லா புரியுது. கிருஷ்ணவேணி சொல்றாங்க, அண்ணே அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, என்ன இங்க யாருக்குமே தெரியாது, 3 பொண்ணுங்க இருக்காங்க, பொண்ணு வாழ்க்கைய நாங்க எப்படி கெடுக்கணும்னு நினைப்போம். மார்கதர்சி சொல்றாரு, உங்க பையன் லவ்வே பண்ணியிருந்தாலும் உங்க ஒருத்தருக்குமா தெரியாம போச்சு? எத்தனை பேர் இருக்க மண்டபத்துல அவன் யாரு கண்ணிலையும் படாம எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அவனை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. என்ன அசிங்கப்படுத்துறதுக்காண்டி தானே செஞ்சிருக்க. பார்வதி சொல்றாங்க, சார் நாங்க இப்படி பண்ணுவோமா சார்? பார்வதி, நீ பேசவே கூடாது, என் வழி உனக்கு என்ன தெரியும்? இப்ப பிரச்சனையாயி நிக்கிறது என் பொண்ணோட வாழ்க்கை. லைஃப்ல இப்படி நடந்திருந்தா அந்த வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி புரியும் இதெல்லாம்? உனக்கு தான் நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கே, பெரிய வீட்டு மருமக, ஓ மாமனார் வீட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ? புத்திய சவுட்டால அடிக்கணும்டா. 1000கணக்குல பத்திரிக்கை அடிச்சு வர்றவன் போறவன் கிட்ட எல்லாம் நான் விச்சு கூட சம்பந்தம் வச்சிருக்கேன்னு பெருமையா பீத்திக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. இந்த ஊர் முழுக்க என்ன எப்படிரா பாப்பாங்க? சொல்லுடா, எப்படிரா பாப்பாங்க? மார்கதர்சி, நான் எப்படிரா உனக்கு புரிய வைப்பேன்? நான் என்ன சென்றா நீ நம்புவ? சொல்லுடா. சத்தியமா இந்த குடும்பத்துல யாருக்கும் எதுவும் தெரியாதுடா. பசங்க எல்லாருமே என் பேச்ச மீற மாட்டாங்கன்னு நம்பிதாண்டா வாக்கு கொடுத்தேன். எனக்கும் உனக்கும் தொழில் பகை இருந்துச்சு, அதனால என்ன பழி வாங்கணும்னு நினைச்ச, அது சரி.
மார்க்கதர்சி என்ன நம்புடா. அதுக்கு உனக்கு வழியே கிடைக்கலையாடா? என்னோட பொண்ணோட வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிச்சாடா விச்சு? சொல்லுடா விச்சு, என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இத்தனை வருஷம் தோத்துக்கிட்டு இருந்த உங்க அப்பன் லைஃப்லயும் தோத்துட்டான்னு சொல்லணுமா? அதுக்கு தாண்டா நீ ஆசைப்பட்ட? மார்க்கதர்சி நம்புடா, அவன் இப்படி செய்வான்னு யாருக்குமே தெரியாதுடா. இப்ப உங்க யார் மேலையும் தப்பு இல்லைன்னு நம்புறதுனால அவன் பையன் திரும்பி வந்து தாலி கட்டிடுவானா? புதுண்டா வச்சு, இனிமேட்டு வெளியே நான் நடமாடுவேன்? பொண்ணுக்கு இன்னொரு பையனை பார்த்து எப்படிடா கட்டி வைப்பேன்? போனாலும் இந்த கல்யாணம் நின்னு போனதை பத்தி தாண்டா பேசுவாங்க. நம்பி வந்ததுக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து கேவலப்படுத்திட்டீங்கல்ல. அர்ஜுன் சொல்றாரு, அங்கிள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நாங்க தான் அவனை அனுப்பி விட்டவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரியில்லை அங்கிள், நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. அசிங்கப்பட்டு நிக்கிறவன் நான். எது சரி எது தப்புன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கியா? இழப்பு உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எங்களுக்கும் தான். விஜய் போனது எங்க ஃபேமிலிக்கு அசிங்கம். அவங்களும் உங்களை மாதிரிதான் ஆயிரக்கணக்குல பத்திரிக்கை அடிச்சு எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க குடும்பத்தை பத்தி அவங்களும் தானே தப்பா பேசுவாங்க. அர்ஜுன் பேச மாட்ட? பொண்ணை பெத்தன்னா அவமானப்படுறத விட நீங்க அவமானப்பட்டுருவீங்களா பெருசா? நாளைக்கே உன் தம்பி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா நீங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தானே இருப்பீங்க. என் பொண்ணுக்கு அப்படியா? இங்க சம்பந்தம் பேசினாலும் இங்க நடந்தது தானே முதல்ல பேசுவாங்க. நாங்க தப்பு செஞ்ச மாதிரி எல்லா இடமும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இப்படி எல்லாம் நடக்காது அங்கிள், இது என் தம்பியோட தப்பு. ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்க பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அர்ஜுன் சொன்னா, கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? என்ன விச்சு, உன் பையனை பாரு என்ன பேசுறான்னு. என் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறதுக்கு நீ யாரா? நான் அந்த அர்த்தத்துல பேசல. அர்ஜுன் வேற எந்த அர்த்தத்துல சொன்ன? சொல்லு அர்ஜுன், நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். பா அர்ஜுன், எத்தனை நாள் திட்டம்? எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க? இப்பதான் புரியுது, எதிரி ஒருத்தன் இருக்க கூடாதுன்னு நினைச்சுதானே இந்த பிளான் பண்ணீங்க. லட்சுமி சொல்றாங்க, நிறுத்துங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு என்னோட பொண்ணோட வாழ்க்கைய இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே. அவ உங்க வீட்டுல வாழ போறான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? உங்க பையனை எவ்வளவு லவ் பண்ணா தெரியுமா? வேற ஒரு பையனை கட்டி வச்சாலும் அவளால நிம்மதியா அந்த லைஃப வாழ முடியுமா? இன்று ஏமனின் நாணயம் ரியால். நாளை சந்திப்போம்.